Dr. Srivarmas. இன்று 17/5/2025 அன்று காலை 6:30 மணியளவில் திருவண்ணாமலை மாவட்டம் லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பாக அதிகாரிகள் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அப்போது நானும் என் மனைவியும் வீட்டில் இருந்தோம். அவர்கள் உங்கள் வீட்டில் 2016 முதல் 2021 அதிகப்படியாக வரவுக்கு மீறி, அதாவது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்ப்பதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதற்காக இன்று ஆய்வு செய்ய, அதாவது பரிசோதனை செய்வதற்காக வந்தோம் என்று கூறினார்கள். நானும் அவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அத்தனை பொருட்களையும் காண்பித்து பரிசோதனை செய்யப்பட்டது. கடைசியாக பரிசோதனை அடிப்படையில் என் மனைவியிடம் ரூபாய் 11,500 என்னிடத்தில் ரூபாய் 4,500 குடும்ப செலவாக வைத்திருந்தோம். அதை என்னிடத்திலே திருப்பி கொடுத்து விட்டார்கள். என்னுடைய 2 மகன்கள் திருமணத்தின் போது வழங்கப்பட்ட, மொழிக்காக வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள், வெளியிலான பொருட்கள், சில்லறை பொருட்கள், 2 மருமகள், என்னுடைய மனைவி, என்னுடைய தாயார் ஆகிய 4 பெண்களுக்கு சேர்த்து கிட்டத்தட்ட மொத்த நகை 80 கிராம் நகை மட்டும் இருந்தது வீட்டில். அதையும் நீங்கள் அணிந்து இது தினந்தோறும் திருவிழா காலங்களிலும் பணிகள் செய்து வந்துள்ளேன். நான் 2014 தேர்தல் நிற்பதற்காக என்னுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து தேர்தல் நின்றேன். நான் அப்போது 2016க்கு முன்பு பணி செய்த ஒப்பந்த பணிகள் செய்த பட்டியல், பில்கள் தேர்தலுக்கு பிறகு பட்டியல் வந்தது. அப்போது சேமித்து வைத்த பணத்தில் சில சொத்துக்களை வாங்கினோம். அப்போது கைட்லைன் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. 2016, 2021 அதனுடைய சந்தை விலை அதிகமாக இருப்பதனால் அதிகப்படியான வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பதாக வழக்குப்படிய தவறான முறையில் திராவிட முன்னேற்ற கழக அரசால் புனையப்பட்டது. தற்போது தமிழகத்தில் டாஸ்மார்க் மதுபான ஊழல் பல 1000 கோடி ரூபாய் நகைகள் நடைபெற்று வருகிறது. அதை மக்களுக்கு எடுத்து சென்றாக தினந்தோறும் மீடியாக்கள் செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. அதை மறைக்கும் விதமாக இன்று என் வீட்டிலும் மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற வீட்டிலும் ரெய்டு நடத்தினார்கள். அந்த ரெய்டில் எந்த பொருட்களும் கிட்டவில்லை. ஏற்கனவே வாங்கப்பட்ட, நான் தேர்தலில் காமிக்கப்பட்ட சொத்தின் பத்திர நகல்கள் மட்டும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் நான் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு பொய்யான புனைப்பட்டிலிருந்து மீண்டு வருவேன் என்று உங்களிடத்தை தெரிவித்துக்கொண்டு, எனக்காக மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழகத்தின் அரசை கண்டித்தும் முதலமைச்சரை கண்டித்தும் அறிக்கையின் வாயிலாக எனக்காக அறிக்கை விட்டார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை ஒன்றுபட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மாவட்ட செயலர்கள் காலை முதல் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள். அது மட்டுமல்லால் மாவட்ட கழக நிர்வாகிகளும் உடன் இருந்தார்கள். மற்றும் ஆரணி சட்டமன்ற தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ஒன்றிய கழக செயலாளர் நிர்வாகிகள், நகர கழக செயலாளர் நிர்வாகிகள் மற்றும் சார்பணி கழக நிர்வாகிகள், குறிப்பாக தகவல் நுட்புடைய நிர்வாகிகள், அண்ணா தொழிற்சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள், குறிப்பாக மகளிர் சேர்ந்த நிர்வாகிகள், சேவூர் ஊராட்சி சேர்ந்த அத்தனை கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் அத்தனை கழக நிர்வாகிகளுக்கும் சிறப்பான முறையில் எனக்கு காலை முதல் உறுதுணையாக இருந்தவருக்கு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வழிகாட்டுதல் பிரகாரம் சட்டத்தினோடு உறுதுணையோடு இந்த வழக்கை எதிர்கொள்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னதுதான் இல்ல, எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணிருக்காங்கண்ணா. எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணல. 8 கோடி வருமானத்துக்கு அதிகமா 8 கோடி சொத்து, அளவுக்கு அதிகமான சொத்து சேர்ந்த வழக்கு தவிர ரூபாய் 8 கோடி ஆவணங்கள்லாம் அதிகாரியா சொல்லிருக்காங்க. நான் சொல்றேன், நான் ஏற்கனவே வாங்கப்பட்ட சொத்தின் நகல்களை எடுத்துக்கொள்கிறேன். அடிப்படையில் 8 கோடி இல்லைன்னா 2016 இருந்து 21 இருந்து அதிகமா சொத்து சேர்த்த அந்த வாகனம் தான் எடுத்துன்னு போனதா அதிகாரி சொல்றாங்க. நானே தெளிவா சொல்லிட்டேன். நானு 2016க்கு முன்பு இறுதியா போன அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா, புலன் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னாரு. சோதனை நேரத்துல துன்புறுத்தல் இருந்ததுங்களா சார்? சோதனை நேரத்துல துன்புறுத்தல் என்ன இருந்தது? துன்புறுத்தல் எதுவும் கிடையாது. இந்த சோதனைக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவங்க பொய்யான குற்றச்சாட்டு அரசு சுமத்திக்குது. அதன் அடிப்படையில் சோதனை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்கு போட்டு 2018 போட்டிருக்காங்க. ஒரு 2027 வருஷமா கிடப்பில் போட்டு எலெக்ஷன்ல சொத்து மதிப்பு கம்மியாக காமிச்சதா சொல்றாங்கண்ணா.
இல்லையே, அதுதானே அளவுக்கு அதிகமான சொத்துன்னு போட்டு வழக்கு போட்டிருக்காங்க சார். இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு கூட முடியவே இல்லை. தேர்தல் பணிகளும் தொடங்கியாச்சு. இத்தகைய சூழலில் அதிமுக இந்த புகாரை எப்படி பார்க்கலாம் சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக கடந்த 3 சட்டசபை தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுக உறுப்பினர்கள் ஜெயித்து வருகிறார்கள். மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட அமோகமாக வெற்றியடையும் ஆரணி சட்டமன்ற தொகுதி. இந்த வெற்றியை முறியடிக்கிறதுக்காக தான் இது அது எதிர்நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இந்த வெற்றியை முறியடிக்கிறது இல்லைம்மா, அவ்வளோதான். அதிமுக உட்கட்சி பிரச்சனை என்ன இருக்காங்க இதில் ஒரே நிமிஷம் என்ன